ப்ளூடூத்து நிறைய வாட்டி டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டாங்க. பர்கெட் கொடுத்துருவா பேசாமல். திருப்பி வேணால் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இல்லைனா கீழே போய் பார்த்துக்கலாம். தெரியலையே. அவர் இது தானே போகிறீங்க வண்டிக்கு தானே? ஆமாம் ஆமாம். ஓகே நீங்கள் போங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம். ஓகே. ஓகே, கிளம்பியாச்சு. டைம் 12 மணி. கனெக்ட் ஆயிடுச்சு, கேட்குது. அரை விடுப்பா, கனெக்ட் ஆயிடுச்சுல, வா போகலாம். ஓகே, நான் பெட்ரோல் போட்டுருக்கேன். ஹே கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சென்னையை நோக்கிய ஒரு பயணம். நாங்கள் 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிராங்க் கேஸ் உடஞ்சி அதை ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறதுக்கு ஏர்லி மார்னிங் போய் மாற்றி இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இன்னுமே அந்த வண்டிக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. இன்ஜின் ஆயில் காலையில் எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க சொன்ன மாதிரி. ஸோ போய் இன்ஜின் ஆயில் ஃபில் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போனோம். இந்த மான்சூன் ரைடு வந்து ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு மிக்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, மிக்ஸ்டு எமோஷன் தான். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வெதரில் வந்து பைக் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. அஃப்கோர்ஸ் இதை விட ஹெவி ரெயினில் வண்டி ஓட்டியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி காட் செக்ஷனில் ஒரு மோசமான ஒரு ரோடில் வந்து டிரைவிங், அதுவும் நாங்கள் வரும்போதுலாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ரோட்டில், இப்போ நான் ஓட்டிகிட்ருக்க இந்த ரோட்டில் வந்து நாங்கள் ஏறும்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து 7:30 ஒரு 8 அந்த ரேஞ்சு. உங்களுக்கே தெரியும், இது வந்து நோ லைட், எதுவுமே லைட் கிடையாது, எதுவும் கிடையாது. அண்ட் இட் வாஸ் கண்டினியூஸ்லி ரெய்னிங். ஒரு நிமிஷம் கூட நிற்கலை நாங்கள் வரும்போது. மழையாக இருந்ததுனால நான் உங்களுக்கு அது கேமராவில் வீடியோ நான் கேப்சர் பண்ணலை ஆக்சுவலி. அதனால தான் இப்போ ரிட்டர்ன் வரும்போது இந்த ரூட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். அண்ட் நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா சக்லேஷ்பூர் வந்து வந்தோம். அதாவது பெங்களூர், ஹாசன், சக்லேஷ்பூர், கலாசா அண்டு குட்ரேமுக். ஆக்சுவலி அந்த ரோட்டை விட பேலூர் ரூட்டு பெட்டர்ன்றாங்க. அதனால் ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா, குட்ரேமுக், கலாசா, பேலூர் வழியாக ஹசன் ரீச் ஆகலான்ட்டு. ஹசன் போய்ட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹைவேஸ் தான். பட் ஹசன் போகிறதுக்கே ஒரு 3 ஹவர்ஸ்ன்ற மாதிரி காட்டுது மேப்பில். அண்ட் ட்ரெக்கிங் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன் ஹெல் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அது. டோட்டலாக ஒரு 20 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் ஏறி இறங்கி கை காலெலாம் கழுண்டி இன்றைக்கி இன்னொரு 700 கிலோமீட்டர்ஸ் இப்போ நாங்கள் ரைட் பண்ண போகிறோம். கிரேசி ஸ்டஃப். யோசித்து பார்க்கும் போது என்னடான்ற மாதிரி இருக்குது. பட் இது வரைக்கும் இவ்வளோ, இது எப்படி சொல்கிறதுனா, நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாகவும் எந்த ரைட்லையும் இருந்ததில்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டதும் எந்த ரைட்லையும் இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ரெக்கிங் போனது அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலி டிமாண்டிங். நாங்கள் இது வரைக்கும் போன எந்த ரைட்லேயுமே அது ஃபேஸ் பண்ணது கிடையாது. அண்டு ரைடிங்லேயுமே சரி 700 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே அப்படின்றது நான் இது வரைக்கும் என்னுடைய ஹையஸ்ட் ரெக்கார்டு இது தான். அண்ட் ஃபியூ சென்னை கைஸ் வந்து பெங்களூர்லேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கா திருப்பி அங்கேருந்து பெங்களூர் டு சென்னை ட்ராவல் பண்ணுறதா இருக்காங்க. பட் எனக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து லீவ் போட முடியாது.
சில பல இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது. ஸோ நான் எவ்வளோ லேட் ஆனாலும் இன்றைக்கி அட் எனி காஸ்ட் சென்னை ரீச் ஆகணுன்ற ஒரு முடிவோடு இருக்கேன். ஸோ 12 மணிக்கு ஆரம்பித்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோ ஹிண்ட்ரன்ஸ் இவ்வளோ ஹிக்கப்ஸோடு நம்ம எத்தனை மணிக்கு சென்னை ரீச் ஆகிறோன்றதை பார்க்கலாம். மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வண்டி நிற்க வச்சுருந்த ரெசார்ட்டும் வரப்போகுது இன்னொரு 500 மீட்டர்ஸ். இந்த ரெசார்ட்குள்ளே தான் இருக்குது. ஆயானா வேலி ஸ்டே. இன்ஜின் ஆயில், கர்நாட்டில் எதாவது ஆயிடுச்சா பாருங்க. எதுவும் அவ்வளோல கரெக்டாக இங்கே நங்குன்னு இடிச்சுது. என்ன ப்ரோ அப்போ நாங்கனாப்பில் யார் எல்லோரும் வெயிட்டிங். இன்ஜின் ஆயில் மாற்ற போனவங்க உள்ளே போயிருக்காங்க. வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். என்ன சாரா ஓகேயா? சிக்கோ கிரண், நீ காலி, உன்னை இங்கேயே புதைச்சிருவேன். வந்ததுலேருந்து அரைச்சொல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேடா. மழையே வரல, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? அருமைடா. ஓகே கைஸ், அவர் ஆயில் மாற்றிட்டாரு. நீங்கள் போனால் நான் பார்த்துக்கிறேண்ணா. ஆமாம், வீடியோ ஆனில் இருக்கு. ஆமாம், உளுந்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சிருவேன். ஆல்ரெடி ஒரு 2 கண்டென்ட் கிடச்சிருச்சு, ட்ரெக்கிங்கும் அப்புறம் பயசனோட வண்டி பிரச்சனையா. நீங்கள் உளுந்தீங்கன்னா ஐம் ஃபினிஷ். இந்த குதிரை புக் ட்ரிப்பை வந்து அமோகமாக முடிச்சுக்குவேன். எப்பா சரா வண்டி ஜாலியாக இருக்குப்பா ஓட்டுறதுக்கு. இல்லை ப்ரோ, என் வண்டி விட இது நல்லா திரும்புது ப்ரோ, கம்ஃபர்டபுளா. அதுதான் சொல்கிறேன், என் வண்டியை நான் கஷ்டப்பட்டு திரும்பணும், இது அதுவாக திரும்புது ஜாலியாக. போகலாம் போகலாம் போகலாம், ஏன் நிற்கிறீங்க?
கிட்ட வந்துட்டோம். கிட்டனா இன்னொரு 30 odd kilometers இருக்குது பெங்களூருக்கு. 7 o'clock ஆகும் போது 7:30 பெங்களூர் ரீச் ஆனாலும் ஓகே. போயிட்டு நான் விட்டேன். அதுக்கப்புறம் அல்பின் வந்தான். இருன்னு சொல்லிட்டு ஒரு காலம் ரொம்ப டேஞ்சரா ஓட்டுறான். அத்தனை பேர் இருக்காங்க. அந்த விட்டு ஓடிட்டு போறான். காலம் வந்துச்சு. அவன் ஸ்லோ பண்ணான். அப்படியே போயிட்டு வந்து எந்த கீரும் போடல. அந்த அளவுக்கு எழுதுறான். ஆமா, ஹெல்மெட் மட்டும் தான் போட்டுருக்கான். ஹெல்மெட் போட்டிருக்கான். தொலைன்னு இருக்கான். பெரிய டிஷர்ட் போட்டிருக்கான். வண்டி போகும் ஒத்துக்கிறேன். ஹே கைஸ், ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. டைம் இப்போ எக்ஸாக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா 1:20. Thank you for watching guys. See you all in next video. Bye bye.